அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடமானது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் 7. பயிற்சி 4.1. 6வது கணக்கு. ஓர் எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க. தீர்வு. அதாவது ஓர் எண்ணின் 75%, அதே போன்று அதே எண்ணின் 60%, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ணில் இருந்து 20% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அந்த எண் எக்ஸ் என்க. முதலாவதாக 75%. எக்ஸின் 75% எக்ஸ் இன்ட்டு 75/100. 75x/100. அதே போன்று 60%. எக்ஸின் 60% எக்ஸ் இன்ட்டு 60/100. அதாவது 60x/100. இதை எதற்காக சுருக்கவில்லை என்றால், நாம் இரண்டு கணக்கையும் இடையே உள்ள விகிதம் கண்டுபிடிக்கும் பொழுது நாம் சுருக்காமல் செய்வது மிக எளிதாக இருக்கும். அதன் காரணமாகவே இந்த மதிப்பையும் இந்த மதிப்பையும் சுருக்காமல் அப்படியே வைத்துள்ளோம். இடையே உள்ள வித்தியாசம் என்றால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். எனவே 75x/100 மைனஸ் 60x/100 ஈக்குவல் டு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க கணக்கில் 82.5 என கொடுக்கப்பட்டுள்ளது. therefore 82.5. இதை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்னவென்றால், பகுதியில் 100, இரண்டு எண்களிலும் பகுதியில் 100 உள்ளது. எனவே 100ஐ பொதுவாக எடுத்துக்கொண்டு மேலே உள்ள எண்ணிலிருந்து பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். therefore 75x மைனஸ் 60x/100 ஈக்குவல் டு 82.5. இதிலிருந்து இந்த எண்ணை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 15x. therefore 15x/100 ஈக்குவல் டு 82.5. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பானது x ஆகும். எனவே 15/100 வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது நமக்கு 100/15 மாறும். therefore x ஈக்குவல் டு 82.5 இன்ட்டு 100/15. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கும் பொழுது 8250/15 கிடைக்கும். இதை சுருக்கும் பொழுது நமக்கு 550 கிடைக்கும். அதாவது 5ஆல் முதலில் சுருக்க வேண்டும். அதன் பின்பு 3ஆல் சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 550. therefore அந்த எண் x ஈக்குவல் டு 550. கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது அந்த எண்ணின் 20%. எனவே 550 20%, 550 20% ஈக்குவல் டு 550 இன்ட்டு 20/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 400 400 அடித்து விடலாம். 4 2 10. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 110 ஆகும். therefore தேவையான மதிப்பு 110 ஆகும். 7வது கணக்கு. ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. தீர்வு. அந்த எண் x என்க. இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கில் பிளஸ் குறி பயன்படுத்த வேண்டும். therefore x plus 18/100 x ஈக்குவல் டு 236. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது x plus 18/100 x ஈக்குவல் டு 236. இதை சுருக்கும் பொழுது குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கிக் கொள்ளலாம். எனவே
100x + 18x / 100 = 236. இது ரெண்டையும் கூட்டும் பொழுது 118x / 100 = 236. இப்போ நமக்கு x தான் தேவை. எனவே இந்த மதிப்பை வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது தலைகீழாக வரும். அதாவது 100/118 வரும். இப்போ x = 236 × 100/118. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 200. therefore தேவையான எண் 200 ஆகும். அதே கணக்கிற்கு சூத்திரத்தை பயன்படுத்தியும் நாம் விடையை கண்டுபிடிக்கலாம். எனவே அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். மாற்று முறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். அதிகரித்த அளவு I = 1 + x/100 × a. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்பொழுது பார்க்கலாம். I என்பது அதிகரித்த அளவு. அதிகரித்த அளவு 236 என கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 236 = 1 + x என்பது அதிகரித்த அளவு 18%. அப்போ சதவீத அளவு 18/100 × a என்பது நமக்கு தேவையான எண். இப்போ × a 236 இதை குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100 + 18/100 × a 118/100. இப்போ 236 = 118/100 × a. நமக்கு தேவையான மதிப்பு a ஆகும். எனவே 118/100 இடது பக்கம் கொண்டு வரலாம். இடது பக்கம் கொண்டு வரும் பொழுது 100/118 வரும். therefore a = 236 × 100/118. இது ரெண்டை பெருக்கிக் கொண்டால் 23600 / 118. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 200 ஆகும். 2ஆல் சுருக்கினால் நமக்கு 200 கிடைக்கும். எனவே தேவையான எண் 200 ஆகும். 8வது கணக்கு. ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. தீர்வு. அந்த எண் x என்க. x - 20%/100 = 80. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது குறைந்தால் என்ற மதிப்பு வரும் பொழுது நாம் மைனஸில் செய்ய வேண்டும். எனவே x - 20x/100 = 80. இதை குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கும் பொழுது 100x - 20x / 100 = 80 என கிடைக்கும். 100லிருந்து 20 கழிக்கும் பொழுது 80 கிடைக்கும். therefore 80x / 100 = 80. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே x-ஐ வைத்துக்கொண்டு 80/100 வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/80 வரும். therefore x = 80 × 100/80. இதை சுருக்கும் பொழுது 180 மீதி இருப்பது 100. x = 100. therefore தேவையான எண் 100 ஆகும். மாற்றுமுறை. மாற்றுமுறை என்பது சூத்திரத்தை பயன்படுத்துதல். குறைந்த அளவு டிக்ரீஸ் d = 1 - x/100 × a. குறைந்த அளவு 80 என கொடுக்கப்பட்டுள்ளது. 80 = 1 - x என்பது குறைந்த சதவீதம். அப்போ 20/100 × a. 80 = 80/100 × a. அதாவது குறுக்கு பெருக்கல் மூலம் பெருக்கும் பொழுது 100 - 20/100 என கிடைக்கும். 100லிருந்து 20 கழிக்கும் பொழுது 80. இப்போ 80/100 நமக்கு தேவையான மதிப்பு a. எனவே 80/100 இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். a = 80 × 100/80. இதை சுருக்கும் பொழுது 80க்கு 80 அடித்து விடலாம். மீதி இருப்பது 100. a = 100. therefore தேவையான எண் 100 ஆகும். நன்றி.